ஹாய் மின்மினிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்ப நிறைய பேர் வந்து விஷ் பண்ணிருந்தீங்க, ஆறுதல் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப பாசிட்டிவா கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட மனப்பூர்வமான நன்றிகள். அவருக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓகே, இப்போ கொஞ்சம் ஓகே, வலி எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இன்னும் ஃபுல்லா வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு 1 or 2 வீக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. இன்னைக்குதான் வந்து செக்கப்புக்கு போயிட்டு வந்தாரு. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, என்னைக்கு நீங்க ஜாப்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு வீடியோ தவறாம எல்லாத்துலயுமே வந்து கமெண்ட்ஸ் வந்துட்டே தான் இருக்கு. சரி, அதுக்கு பதில் சொல்லிடுவோம் அப்படின்றதுனாலதான் இந்த வீடியோ. ஆக்சுவலா நான் இன்னைக்கு தான் வந்து வேலையில ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், 23ஆம் தேதி. ஆனா நான் கால் பண்ணி கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து, 23ஆம் தேதியோட தான் உங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் 365 நாள் முடியுது. நான் எப்போ லாஸ்ட் இயர் மெட்டர்னிட்டி லீவ் எடுத்தேன் அப்படின்னா வந்து 2025 மார்ச் 24 தான் வந்து நான் லீவ் எடுத்திருந்தேன். 2 நாள்லயே வந்து பேபி வந்து பிறந்துட்டாங்க. 26 வந்து பிறந்துட்டாங்க. 1 இயர் கணக்கு பண்ணி கரெக்டா வந்து 24th ஜாயின் பண்ண சொல்றாங்க. ஓகே, இன்னும் ஒரு நாள் கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆயிருச்சு. ஆனா இன்னைக்கு நாள் போனதே வந்து தெரியவே இல்லை. வேலைக்கு போறதுக்காக செப்பல் வாங்குறது, அது வாங்குறது, இது வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். அது மட்டும் இல்லாம பக்கத்து வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன், ஸோ அதை அட்டன் பண்றதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாளே வந்து பரபரப்பா போயிருச்சு. நானும் காலையில இருந்து இந்த வீடியோ எடுக்கணும்னு ட்ரை பண்ணி இப்பதான் வந்து டைம் 9 மணி ஆக போகுது. இப்பதான் வந்து எனக்கு டைம் கிடைச்சிருக்கு. நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இருந்து இவ்வளவு நாள் இருந்துட்டு செவ்வாய்க்கிழமையா போய் வேலையில ஜாயின் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல எல்லாம் நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன அப்படின்னா வந்து, செவ்வாய்க்கிழமை வந்து முருகருக்கு ரொம்ப உகந்த நாள். அது மட்டும் இல்லாம நாளைக்கு சஷ்டியும் வந்து வரதுனால சூப்பர் ஸ்பெஷல் டேவா தான் எனக்கு படுது. எனக்கு எப்பவுமே வந்து செவ்வாய்க்கிழமை நான் எப்பவுமே விரதம் இருப்பேன். அது மட்டும் இல்லாம சஷ்டின்றதுனால நாளைக்கு சஷ்டி விரதமும் சேர்த்து வந்து நான் இருக்க போறேன். அதனால நாளைக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நாள். அந்த நாள்ல நான் ஜாயின் பண்ண போறேன்னு நினைக்கும் போது எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என்னோட ஹாப்பியஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப் லைஃப் நாளையோட முடியுதுன்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஏன்னா நாளையில இருந்து ஒரு பிஸி லைஃப் ஷெட்யூல்குள்ள நான் வந்து போக போறேன். என்னோட லைஃபே வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆக போகுது. எப்படி சேஞ்ச் ஆக போகுது, என்ன ஏது, அதெல்லாம் வந்து நீங்க பார்க்க தான் போறீங்க. ஏன்னா காலையில போகணும், ஈவினிங் வரணும், கொஞ்சம் பிஸியாவே தான் இருக்கும். ஓகே, நம்ம வந்து அதை தொடர்ந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து எங்க வேலைக்கு வந்து ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து ஸ்டேஷனரி டிபார்ட்மெண்ட், அதனால அது வந்து சென்னையில தான் இருக்கு. நான் சென்னையில தான் வந்து ஜாயின் பண்ணி ஆகணும். இல்ல சென்னையில இல்லைன்னா வந்து சவுத் சைடு இருக்கு, அது எனக்கு ரொம்ப லாங்கு. அதனால வந்து சென்னையில எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் சென்னையில எடுத்தேன். பட் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து சென்னைக்கு போகணும், டிராவல் பண்ணி போகணும்னா எங்க வீட்ல இருந்து போகணும் அப்படின்னா வந்து 2.5 hours இருந்து 3 hours வந்து சாலிடா ஆயிடும். மினிமம் 2.5 hours, மேக்ஸிமம் வந்து 3 hours வந்து ஆயிடும். காலையில 3 hours, ஈவினிங் 3 hours டிராவல் பண்ணி ஆகணும். ஸோ நாளையிலேருந்து பயங்கரமான டிராவல்ல வர நான் வந்து இருக்க வேண்டியிருக்கும். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எப்படி இருக்க போகுதுன்னு எனக்குமே தெரியல. நானும் அதிகமா வந்து டிராவல் பண்ணது கிடையாது. ட்ரெயின்லலாம் வந்து அதிகமா டிராவல் பண்ணது கிடையாது. பஸ்லயுமே ரொம்ப லாங்கா வந்து நான் டிராவல் பண்ணது கிடையாது. ஸோ எனக்குமே வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா தான் இருக்குது, நாளைக்கு நாள் எப்படி போக போகுதுன்னு. இது மட்டும் இல்லாம நானும் வருவேன், நானும் வந்து முதல் நாள் வந்து உன்னை வேலையில சேர்த்து விட்டுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீட்டுக்கார் வேற ரொம்ப அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்காரு. கவியை தூக்கிட்டு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டா கூட ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. நானும் வந்து உன்னை வேலையில சேர்த்து விட்டுட்டு தான் வந்து நான் வருவேன். இல்லைன்னா அங்கேயே நம்ம ரிலேஷன் வீட்ல யார் வீட்டுலாம் இருந்துட்டு ஈவினிங் உன்னை கூட்டிட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாப்பாவை யார் பாத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொஸ்டின் வந்து ரொம்பவே ஒரு ஹார்டான கொஸ்டின் தான். எல்லா பெண்களுக்குமே மெட்டர்னிட்டி லீவ் முடிஞ்சு வேலைக்கு போகும்போது மிகப்பெரிய கஷ்டமா இருக்கிற ஒரு விஷயம் தன்னோட குழந்தைய எப்படி விட்டுட்டு போறது அப்படின்றது தான். அதே கஷ்டம் எனக்கும் வந்து பல மடங்கு இருக்கு. எனக்காவது 1 வருஷம் லீவ் கிடைச்சிருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடிலாம் வந்து 6 மாசம், 9 மாசம், 3 மாசம் வரைக்கும்லாம் கூட இருந்திருக்கு. அவங்கலாம் எப்படிதான் போனாங்கன்னு நினைச்சு பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாப்பாக்கு வந்து பர்த்டே வந்து 26 வருது. நான் வந்து 24th ஜாயின் பண்ண போறேன். பர்த்டேக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து நான் ஜாயின் பண்ண போறேன். பர்த்டேக்கு லீவ் தருவாங்களா, தரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. போய் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். சரி பரவாயில்ல, என்னனாலும் பரவாயில்ல, ஜாயின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாளைக்கு நான் ஜாயின் பண்ண போறேன். பாப்பாவை யார் பாத்துக்க போறா அப்படின்னா வந்து, பாப்பாவை பாத்துக்க யாரும் இல்ல, அவங்க அப்பாவை தவிர. வேற வழியே இல்ல, அவங்க அப்பா தான் வந்து பாப்பாவை பாத்துக்க வேண்டிய சூழ்நிலை வந்து இப்ப வந்துருச்சு. நாங்க வந்து முன்னாடியே பேசி வச்சிருந்தது தான். 2 பேருமே வந்து வேலை வேலை பணம் பணம்னு ஓடக்கூடாது. ஒருத்தர் ஒர்க்ல இருந்தா இன்னொருத்தர் வந்து குழந்தைங்களோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நாங்க பேசி வச்சிருந்தது தான். என்னோட வீட்டுக்கார் வந்து சமையல் வேலைக்கெல்லாம் போவாரு. ஒரு கேன்டீன்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. மாசம் வந்து 30,000 இருந்து 35,000 வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு. இருந்தாலுமே வந்து அவரை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல. அவர் வந்து ஒரு இடத்துல தங்கி தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. பிரிஞ்சு இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வீட்டுக்கே வர சொல்லிட்டேன். இப்போ வேற வழி இல்ல, அந்த வேலைக்கும் போக முடியாது. வேற சமையல் வேலைக்கும் போக முடியுமான்னு தெரியல. இப்போதைக்கு வந்து நீ தான் வந்து குழந்தைய பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன்.
என்னதான் அவங்க அப்பாவே குழந்தைய பார்த்துக்கிட்டாலும், நான் காலையில 7 மணிக்கு போயிட்டு நைட்டு வர்றதுக்கு 9, 9:30 கூட ஆகலாம். அதுவரைக்கும் பாப்பா எப்படி என்ன பார்க்காம இருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் எப்படி பாப்பாவ பார்க்காம இருக்க போறேன்னு எனக்குமே தெரியல. 1 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே இது வந்து எனக்கு மைண்ட்ல ஒரு மாரி ப்ரெஷராவே இருக்கு, கஷ்டமாவே இருக்கு. அந்த நாள எப்படி வந்து ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு வேலைக்கு போறது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும், குழந்தைய விட்டு போறது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. அம் என்ன பண்றது? எல்லா பெண்களுமே இந்த சூழ்நிலைய கடந்து வந்து தான் ஆகணும். நானுமே வந்து கடந்து வர முயற்சி பண்றேன். வேற என்ன பண்றது? காலையில எழுந்திருச்சு பாப்பாவ குளிக்க வச்சு, தலைவாரி பொட்டு வச்சு, சாப்பாடு ஊட்டி, அதெல்லாம் எப்படி அவரு பாத்துக்க போறாரு அப்படின்னு தெரியல. ஆனா அவரு பாத்துக்குவாரு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு 100% இருக்கு. ஏன்னா அவரு என்ன விடவே வந்து ரொம்ப பொறுப்பானவரு. அதனால கண்டிப்பா வந்து என்ன விடவே சூப்பராவே வந்து குழந்தைய நல்லா பாத்துக்குவாரு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன் இவ்வளோ லாங் போயிட்டு வரணும்? அங்கேயே பக்கத்துல போகக்கூடாதா? அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க கேட்கலாம். போகலாம். ஒரு சென்னையில போயிட்டு ஒரு வீடு எடுத்து தங்கி, அங்க சர்வை பண்றதுன்றது வந்து எங்கள பொறுத்தவரைக்கும் இப்ப எங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையில ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. இருந்தாலுமே ஒரு 1 மாசம் போயிட்டு வந்து பார்ப்போம். குழந்தைக்கு செட் ஆவுதா? எனக்கு செட் ஆவுதா? அவருக்கு செட் ஆவுதா? ஏன்னா அவருமே வந்து என்ன விட்டு ரொம்ப லாங் டைம் வந்து ஒரு நாள்ல பிரிஞ்சு இருக்கிறது அவருக்குமே வந்து கஷ்டம் தான். ஏன்னா எனக்குமே கஷ்டம். அவரு வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வேலை செய்யும்போது தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அவர் இல்லாம இருக்கிறது வந்து எனக்கு புடிக்கல. வாரத்துக்கு 1 வாட்டி அது மாரி தான் வருவாரு. 2 வாட்டி வருவாரு. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவருக்குமே வந்து குழந்தைய வச்சுக்கிட்டு தனியா இருக்கணும் அப்படின்னும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அது அது கொஞ்சம் ஒரு 8 ஹவர்ஸ் அந்த மாரி இருந்துச்சுன்னா, அவர் வந்து சமாளிச்சுக்குவாரு. இதுவே ரொம்ப லாங் டைம்ன்னும்போது அவருக்குமே கஷ்டமா தான் இருக்கும். ஸோ நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். பண்ணிட்டு ஒரு 1 வீக் ஆர் 2 வீக் கூட போயிட்டு பார்ப்போம். செட் ஆச்சு, குழந்தைக்கு ஓகே, எனக்கு ஓகே, அவருக்கும் ஓகே, செட் ஆயிருச்சு அப்படின்னா வந்து, சரி இத கன்டின்யூ பண்ணுவோம். நம்ம ஊர்ல இருந்தே போயிட்டு வருவோம். இல்ல அப்படின்னா வந்து அங்க ஷிஃப்ட் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால தான் இருக்கோம். ஏன்னா நான் ஒர்க் பண்ற அந்த ஆஃபீஸ்ல இருந்து வேலூர் ராணிப்பேட்டையில இருந்தே வந்து டிராவல் பண்ணி தான் வராங்க. அதாவது எங்க ஊர்ல இருந்து ரொம்பவே லாங்ல இருந்து டிராவல் பண்ணி தான் வராங்க. ஸோ அவங்கலாம் வரும்போது நம்மளாலும் வர முடியும். ஆனா என்னன்னா எனக்கு சின்ன குழந்தை இருக்கு. அவங்களுக்கு இல்ல. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசிஷன் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஐடியால தான் வந்து நாங்க இருக்கோம். ஸோ என்னோட வெல்விஷரா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லிருங்க. மெட்டர்னிட்டி லீவ்ல நெறைய பேர் வந்து டவுட் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் மெட்டர்னிட்டி லீவ்ல இந்த வீடியோல வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதுக்கான வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். நாளைக்கு நான் ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் போற விளாக் வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். யூடியூப் வந்து நான் நார்மலா யூடியூப் ஒரு சப்ஸ்கிரைபர் அந்த மாரி பார்க்கல. நீங்களும் என்னோட ஃபேமிலில ஒருத்தவங்க தான். ஸோ என்னோட லைஃப்ல நடக்கிற விஷயங்கள தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட வெல்விஷர் நெறைய பேர் வந்து யூடியூப்ல என்னோட சேனல்ல எனக்கு இருக்காங்க அப்படின்றதையே வந்து என்னுடைய ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாதப்ப தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால தான் நான் வந்து இத உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நாளையில இருந்து நம்ம சேனல்ல நான் வந்து வேலைக்கு போற டிராவல் விளாக், குக்கிங் விளாக் இந்த மாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நெறைய வந்து வரப்போகுது. ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.